நம்முடைய தமிழகத்திற்கும் பல்வேறு பெருமைகளை சேர்த்து தந்தவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர் செல்லுகிற பகுதிகளில் செல்லுகிற நாடுகளில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிற எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு பெரிய சிறப்புகளை அவர் தேடி தந்திருக்கிறார். அதில் குறிப்பாக திருக்குறளை மேற்கோள் காட்டாமல் அவர் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற வரலாறு இல்லை. ஆகவே அப்படிப்பட்டவர் மறைவேதியது இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி என்கிற அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய நிலைகளில் தான் தங்களுடைய பணியை அமைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் தான் ஏற்கனவே ஆற்றி வந்த அந்த பணிகளை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமையும், அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே அவருடைய உடல் அவர் பிறந்த இந்த மண்ணில், அவருடைய சொந்த மண்ணில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அப்படி அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறாரோ அந்த இடத்திலே அவருக்கு ஒரு சிறப்புக்குரிய நினைவிடத்தை சிறப்பான வகையில் அமைத்திட வேண்டும் என்று தமிழக அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி பொறியியலில் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் முதுநிலை வரை அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஆக MIT என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கட்டிடத்திற்கு அப்துல் கலாம் அவருடைய பெயரை சூட்டிட வேண்டும். அது MIT என்று சொல்லக்கூடிய அந்த வளாகம் சென்னை குரோம்பேட்டையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு துணை அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கருத்து அந்த வளாகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை இன்று காலையிலே நான் பத்திரிகையில் படித்தேன். ஆகவே அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை சூட்டிட வேண்டும், அவருடைய பெயரை அந்த வளாகத்திற்கு சூட்டிட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளாக, அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய சுற்றத்தாருக்கு, உறவினர்களுக்கு, அத்துணை பேருக்கும் என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல, குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை, இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.